ஒரு மனுஷனுக்கும் ஒரு விதமான ருசி பிடிக்கும். இனிப்பு, கசப்பு, துவர்ப்பு, காரம் என்று இப்படி பலவிதமான ருசி பிடிக்கும் அல்லவா? ஆனால் கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்த்திருக்கின்றீர்களா? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கின்ற மனுஷன் பாக்கியவான் என்று சங்கீதம் 34:8 நமக்கு சொல்கின்றது. இப்படியாக கர்த்தர் மீது மிகவும் நம்பிக்கையாக இருந்த சில வேதாகம மனிதர்கள் கர்த்தர் நல்லவர் என்பதை எப்படி ருசி பார்த்தனர்? அவர்களது ஆரம்பம் மிகவும் அற்பமாக இருந்தாலும் கூட அவர்கள் கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையின் விளைவாக முடிவில் அவர்களது வாழ்க்கை எப்படி இருந்தது, எப்படி உயர்த்தப்பட்டனர் என்று 12 வேதாகம நபர்களின் வாழ்க்கை பற்றியும், நமது வாழ்க்கையில் 7 வித நம்பிக்கை தேவை, இந்த 7 நம்பிக்கைகள் என்ன என்பது பற்றி வேதாகம வசனங்களுடன் இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். ஒருவேளை நமது சேனல் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரவில்லை என்றால் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள். கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருங்கள் என்று ஏசாயா 26:3-4, சங்கீதம் 115 9-11, 118 8-9 வசனங்களில் சொல்லப்படுவதை பார்க்கின்றோம். முதலாவதாக, யூத குலம் முழுவதும் கொல்லப்பட அகாஸ்வேரு ராஜாவினால் கட்டளை பிறந்தது. ஆனால் எஸ்தர் கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையும் விசுவாசத்தோடு அவள் ஜெபித்த உபவாச ஜபமும் முடிவில் வெற்றி பெற்றது. யூதர்களுக்கு அற்புதமான மாபெரும் விடுதலை கிடைத்தது. சத்துருவாகி ஆமானுக்கு அவன் செய்த தூக்கு மரத்திலேயே அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது. எஸ்தர் கர்த்தரின் மீது வைத்த நம்பிக்கைக்கு அவளுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த யூத குலத்திற்கே வெற்றி கிடைத்தது. ஆம், கர்த்தரை உறுதியாக நம்புகிறவர்களுக்கு வெற்றி நிச்சயம், ஜெயம் நிச்சயம், விடுதலை நிச்சயம். இரண்டாவதாக, பக்தன் யோபு இப்படியாக பேசுகின்றார்: அவர் என்னை கொன்று போட்டாலும் கூட அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் என்று அவர் கூறுவதை பார்க்கின்றோம். இந்த யோபுவின் தொடக்கம் அற்பமாக இருந்தாலும் அவரது முடிவு வெற்றிகரமாக இருந்தது. யோபு கர்த்தரை நம்பியதின் விளைவாக தேவன் அவருக்கு விடுதலையையும் வெற்றியையும் கொடுத்தார் என்று பார்க்கின்றோம். பலர் யோபு பட்ட பாடுகளை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கின்றனர். ஆனால் யோபுவின் முடிவை பாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. யோபு இப்படியாக முடிவில் வெற்றி பெற்று உயர்ந்ததற்கு காரணம் அவர் கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்தது மட்டும்தான். மூன்றாவதாக, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ மற்றும் தானியேல் என்பவர்களின் சாட்சி. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை இந்த 7 மடங்கு அக்கினி சூளைக்கு விடுதலையாக்கி தப்புவிக்க வல்லவராக இருக்கின்றார் என்று அவர் மீது நம்பிக்கை வைத்து இந்த விசுவாச வார்த்தைகளை கூறினர். அவர்கள் இப்படியாக இந்த முழு இருதயத்தோடு உள்ள விசுவாசமும் நம்பிக்கையும் அவர்களை அக்கினி சூளைக்கும் தானியேலை சிங்க கெபிக்கும் தப்புவித்ததை பார்க்கின்றோம். முடிவில் விடுதலை பெற்று அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தினர். புறஜாதிகளின் மத்தியில் இவர்கள் மூலம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது என்று பார்க்கின்றோம் அல்லவா? ஆகவே எப்படிப்பட்ட சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் சரி, சிங்க கெபியானாலும் சரி, அக்கினி சூளையானாலும் சரி, கர்த்தர் உங்களை அதிலிருந்து விடுவிக்க வல்லவராக இருக்கின்றார். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், அவர் மீது விசுவாசம் வைத்து அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பது மட்டும்தான். நான்காவதாக, பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுஷரை நம்பாமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கின்ற மனுஷன் பாக்கியவான் என்று சங்கீதம் 118:8-9, 146:3-4-5, ஏசாயா 2:22, எரேமியா 17:5-7-8-9 வசனங்களில் பார்க்கின்றோம். நமது உறவினர்களையோ, நண்பர்களையோ, மற்ற மனிதர்களையோ, நமது சொந்த பிள்ளைகளையோ, பணத்தையோ, சுய பலத்தையோ எதையுமே நம்ப வேண்டாம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஆனால் ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. நமக்கு வெற்றி எப்போதுமே நமது கர்த்தரால் தான் வரும். வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற அனைத்து நபர்களும் இப்படித்தான் கர்த்தரையே நம்பி சார்ந்திருந்தார்கள் என்று பார்க்கின்றோம். ஐந்தாவதாக, யோனா. இந்த யோனா இப்போது ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருக்கின்றார். அதற்கு காரணம் அவரது அவிசுவாசமும் பின்மாற்றமும் தான். இந்த சூழ்நிலையில் இருந்தபோது அவருக்கு நம்பிக்கையே இல்லை. மீனின் வயிற்றில் எங்கும் எல்லாமே இருளாக இருந்தது, திகிலாக இருந்திருக்கும். கடல் பாசி அவரது கழுத்தை சுற்றி கொண்டிருந்திருக்கும். கண்விழி பிதுங்கி இருக்கும்.
ஆனாலும் இனிமேல் அவர் விடுதலை அடைந்து மீனின் வயிற்றிலிருந்து வெளியே வர ஒரே ஒரு நம்பிக்கை மட்டும்தான் இருந்தது. கர்த்தர் மட்டுமே அந்த நம்பிக்கை. கடைசியில் கூக்குரலிட்டு பொருத்தனை பண்ணி ஜெபித்தார். முடிவில் அற்புத விடுதலை அவருக்கு உண்டானது. இந்த பெரிய மீன் யோனாவை 3 நாளுக்கு பின்பு நினிவேயின் கரையில் கொண்டு போய் கக்கிவிட்டது என்று பார்க்கின்றோம். அதற்கு பிறகு நினிவேயில் ஒரு புது அபிஷேகத்தோடு யோனா கர்த்தருடைய வார்த்தைகளை பிரசங்கித்ததை நாம் பார்க்கின்றோம் அல்லவா? இனி சாத்தியமே இல்லை, இதற்கு மேல் எதுவுமே செய்ய முடியாது என்கிற சூழ்நிலை உங்களுக்கு வந்தாலும் கூட கர்த்தரை நாம் சார்ந்து கொண்டு அவர் மேல் விசுவாசமாக நம்பிக்கையாக இருந்தால் நடக்கவே முடியாது என்று கூறியதை கூட கர்த்தர் நமது வாழ்க்கையில் நடக்க செய்வார் என்பதற்கு இந்த யோனா ஒரு சாட்சி. 6வதாக 38 வருஷமாக எருசலேமில் பெதஸ்தா குளத்து மண்டபத்தில் கிடந்த வியாதியஸ்தன் நம்பிக்கை இழந்தவனாக பரிதாபமாக 38 வருடங்களாக அவனுக்கு உயிர் இருந்தும் கூட உயிரற்றவனைப் போல அங்கு படுத்து கிடக்கின்றான். மனித நம்பிக்கை முழுவதும் அவனுக்கு அற்றுப்போயிருந்திருக்கும். பெதஸ்தா குளம் கலக்கப்படும் போது அங்கே அவனை எடுத்து செல்ல கூட யாரும் இல்லை. ஆனால் அவனுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை இருந்தது. இயேசு என்கின்ற ஒரே ஒரு நம்பிக்கை மட்டும் அவனுக்கு இருந்தது. அதே போல இயேசுவை நம்பினான். கடைசியில் பாக்கியவானாக ஒரு புதிய மனிதனாக சுகத்தை பெற்று சந்தோஷமாக துள்ளி குதித்தான் என்று பார்க்கின்றோம் அல்லவா? ஆகவே எத்தனை வருடங்களாக நீங்கள் வியாதியில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாலும் சரி, குணமாகாத வியாதியாக இருந்தாலும் சரி, டாக்டர்களே உங்களை கைவிட்டிருந்தாலும் சரி, உங்கள் நம்பிக்கையை இயேசுவின் மீது வையுங்கள். இயேசு கிறிஸ்துவினால் எப்படிப்பட்ட வியாதியையும் சுகமாக்க முடியும். 7வதாக 18 வருஷ கூனிக்கு இனி நம்பிக்கையே இல்லை என்கின்ற நிலைமை இருந்தது. ஆலயத்தில் ஆராதனைக்கு சென்றும் கூட நிமிர்ந்து நிமிர்ந்து பார்த்தும் கூட அவளால் நிமிர முடியவில்லை. கூன் அதிகரித்து கொண்டேதான் இருந்தது. இனி அவளுக்கு நம்பிக்கையே இல்லை. கூனி கூனி கடைசியில் கல்லறை நோக்கிதான் செல்ல வேண்டும் என்கின்ற நிலைமை இருந்தது. சாத்தான் அவளை பலமாக கட்டியிருந்தான். ஆனால் அவளின் ஒரே ஒரு நம்பிக்கை இயேசுவாக இருந்தது. அவளுடைய போதகர்களாகிய ஆசாரியர்களினாலும் லேவியர்களினாலும் அவளை ரட்சிக்க முடியவில்லை. அந்த ஆபிரகாமின் குமாரத்தியை விடுவிக்க அந்த ஆபிரகாமின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினால் மட்டுமே முடிந்தது. அவள் அந்த ஓய்வு நாளில் நிமிர்ந்து தலையை உயர்த்தி தேவனை துதித்து நடந்தாள் என்று பார்க்கின்றோம். கூனியாக வந்தவள் இயேசுவின் மீது வைத்த நம்பிக்கை நிமித்தம் நிமிர்ந்து நடந்து வீட்டிற்கு சென்றாள் என்று பார்க்கின்றோம். 8வதாக 12 வருஷ பெரும்பாடு இருக்கின்ற ஸ்திரீக்கு மனித நம்பிக்கையே அற்று போய்விட்டது. வைத்தியர்கள் எல்லாம் கைவிட்டு விட்டனர். பணம் முழுவதும் செலவழித்து தீர்ந்து விட்டது. எல்லா நம்பிக்கையும் அற்று போனது. அவள் இரத்தம் கூட வெகுவாக வெளியேறிவிட்டது. அணு அணுவாக மரித்து கொண்டிருக்கின்றாள். நடைபிணமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றாள். அவளது பலனே குன்றி போனது. நியாய பிரமாணத்தின்படி தீட்டுள்ளவளாகவும் இருக்கின்றாள் என்று மற்றவர்களின் அவச்சொல்லுக்கும் பேச்சுக்கும் அவள் நிர்பந்திக்கப்பட்டாள். ஆனால் இயேசு ஒருவரே அவளது நம்பிக்கையாக இருந்தார். அவ்வளவு கூட்டத்திலும் கூட இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்து அவரை தொட்டாள் என்று பார்க்கின்றோம். தொட்ட மாத்திரத்தில் விடுதலை அடைந்தாள். பரிபூரண சுகம் பெற்றாள். அந்த கூட்டத்தில் எத்தனையோ பேர் இயேசுவை தொட்டிருப்பார்கள் அல்லவா? ஆனால் அவர்களுக்கெல்லாம் சுகமாகவில்லை. ஆனால் இவளது விசுவாசமும் நம்பிக்கையும் தான் இவளை சுகமாக்கியது என்று பார்க்கின்றோம். இயேசு அவளை மகளே என்று அழைத்தார். அவள் இழந்த வாழ்க்கை மறுபடியும் துளிர்விட்டது, சுடர்விட்டது. அனைத்திற்கும் காரணம் இயேசுவின் மீது அவள் வைத்த நம்பிக்கை மட்டும்தான். 9வதாக கானானிய ஸ்திரீயின் பிசாசு பிடித்த மகளுக்கும் யவீருவின் மரித்து போன ஒரே மகளுக்கும் நாயின் ஒரு விதவையின் மரித்து போன வாலிப மகனுக்கும் இனி ஒரே ஒரு நம்பிக்கை மட்டும்தான் அவர்களது வாழ்க்கையில் இருந்தது. அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே அவர்களை குணமாக்கவும் உயிர்ப்பிக்கவும் முடியும் என்று. அவர்களது நம்பிக்கைக்கு ஏற்றவாறே அவர்கள் உயிர் பெற்றனர், குணமாகினர். அவர்கள் வாழ்க்கை மாறியது என்று பார்க்கின்றோம். 10வதாக பெத்தானியா ஊர் மார்த்தாள் மரியாளின் நம்பிக்கையும் விசுவாசம் எல்லாம் ஒளிந்து போனது. இயேசு மிகவும் சிநேகித்த லாசரு என்பவன் வியாதி முற்றி போய் மரித்து போகின்றார். இயேசுவுக்கு சொல்லி அனுப்பியும் கூட அவர் 4 நாள் கழித்துதான் அங்கு வந்தார். எல்லாரும் மிகவும் அழுது கொண்டிருக்கின்றனர்.
மரித்து கல்லறையில் அடக்கம் செய்து 4 நாள் ஆகிய லாசருக்கு இனி மனிதரால் ஒன்றுமே செய்ய முடியாது. இயேசு அங்கு சென்று கண்ணீர் விட்டார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று கூறினார். லாசருவை கல்லறையிலிருந்து அற்புதமாக உயிர்ப்பித்தார். அவரை நம்புகின்றவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது உறுதியாகிவிட்டதல்லவா? 11ஆவதாக, இரவின் 4ஆம் ஜாமத்தில் சீஷர்கள் அனைவரும் நடுக்கடலில் இருட்டில் தவித்துக் கொண்டிருக்கின்றனர். காற்றும் புயலும் கோரமாக எழும்பி அவர்களது படகை தத்தளிக்க செய்து கொண்டிருந்தது. அவர்களது நம்பிக்கையும் விசுவாசமும் பறந்து போனது. கடலில் அவர்கள் மூழ்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. தண்டு வலித்தும் அவர்களுக்கு பயனில்லாமல் போனது. எல்லா பிரயாசமும் வீணாக போனது, விருதாவாக போனது. ஆனால் கடைசியில் இயேசு மட்டும்தான் தஞ்சம். இயேசு மட்டுமே அவர்களது நம்பிக்கையாக இருந்தார். அவர் வந்து அந்த காற்றையும் கடலின் கொந்தளிப்பையும் அமர்த்தி அவர்களை ரட்சித்ததை பார்க்கின்றோம். அதற்கு பிறகு இயேசுவே அவர்களின் பூரண நம்பிக்கையாக திகழ்ந்ததையும் பார்க்கின்றோம். கடைசியாக 12ஆவதாக, இயேசுவை விட்டுவிட்டு தங்களது அழைப்பையே மறந்துவிட்டு பின்மாற்றத்திற்கு போன சீஷர்கள் அனைவரும் முழுவதும் பிரயாசப்பட்டும் கூட ஒரு மீனும் பிடிக்கவில்லை. மிகவும் களைத்து சோர்ந்து போனார்கள், குளிர்ந்து போனார்கள். மனித ஆலோசனைகள் அனைத்தும் வீணாக போனது. தங்களது நம்பிக்கையையே இழந்துவிட்டனர். ஆனாலும் கூட நமது அன்பின் ஆண்டவர் அவர்களை தேடி நடுக்கடலுக்கு போகின்றார். சீஷர்கள் அவரை கண்டு பயந்தனர். ஆனால் பயப்பட தேவையில்லை. கடைசியில் அவர் சொன்னபடியே அவரது வார்த்தைகளை நம்பி வலையை வலதுபுறமாக வீசினர். முடிவு என்ன தெரியுமா? வலை கிழியத்தக்கதாக 153 பெரிய மீன்கள் கிடைத்தது. மாபெரும் அற்புதம் அன்று நடந்தது. அதோடு கூட இயேசு அவர்களை விட்டுவிடவில்லை. அவர்கள் குளிரை கரி நெருப்பினால் மாற்றி அனலாக மாற்றினார். பசித்த அவர்களது வயிற்றிற்கு பொரித்த மீனையும் அப்பத்தையும் அவர்களுக்கு கொடுத்தார். அவர்களை பிள்ளைகளே என்று அழைத்தார். அவர்களோடு அன்பாக பேசினார். இயேசுவையே மறந்துவிட்டு பின்மாற்றத்திற்கு போன அவர்களை கூட கூப்பிட்டு அவர்களை ஆசீர்வதித்து அவர்களோடு அன்பாகவும் பேசுகின்றார். அதற்கு பிறகு அவர்களுக்கு இயேசுவின் மீது முழு நம்பிக்கை வந்தது. ஏனென்றால் நமது இயேசு நல்லவராக இருக்கின்றார். ஒரு முறை அவர் நல்லவர் என்பதை நாம் ருசி பார்த்துவிட்டால், அவர் மீது நமது நம்பிக்கையை வைத்துவிட்டால் நாம் பாக்கியவான்களாக இருப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கின்ற வேத வசனம் நமது வாழ்க்கையிலும் அது நிச்சயம் நடக்கும். நாம் பாக்கியவான்களாக திகழுவோம். நம்மை பார்க்கின்ற யாவரும் இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை அறிந்து கொள்வார்கள் அல்லவா? கடைசியாக நமக்கு 7 வித நம்பிக்கை நமது வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அது என்னென்ன என்று பார்ப்போம். 1 தீமோத்தேயு 4:10, 2 கொரிந்தியர் 1:19 வசனத்தின்படி ஜீவனுள்ள தேவன் மீது நமக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். தீத்து 3:6 வசனத்தின்படி நமக்கு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கின்ற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். 1 பேதுரு 1:4 வசனத்தின்படி ஜீவனுள்ள நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 5:8 வசனத்தின்படி ரட்சிப்பின் நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். ரோமர் 5:2 வசனத்தின்படி தேவ மகிமையை நாம் அடைவோம் என்கின்ற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். பிலிப்பியர் 1:20 வசனத்தின்படி கிறிஸ்து சரீரத்தினால் மகிமைப்படுவார் என்கின்ற நம்பிக்கை இருக்க வேண்டும். 7ஆவதாக அப்போஸ்தலர் 24:15, 1 தெசலோனிக்கேயர் 4:16-18, 1 கொரிந்தியர் 15:51-52, பிலிப்பியர் 3:20-21 வசனங்களின்படி மரித்தோர் உயிர்த்தெழுவார்கள் என்கின்ற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். ஆகவே நாம் உலக மனிதர்களைப் போல தங்களது ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமல், மனிதர்களின் மீது நம்பிக்கை வைக்காமல், மாயையின் மீது நம்பிக்கை வைக்காமல், நமது உழைப்பின் மேல் நம்பிக்கையை வைக்காமல், அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைக்கும்போது நமது வாழ்க்கை வேற லெவலில் மாறிவிடும். இன்னும் எத்தனையோ வேதாகம நபர்களை உதாரணம் சொல்லலாம். இப்படியாக இந்த வேதாகம நபர்களைப் போலவே கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்களும் ருசித்து பாருங்கள். அவர் மீது நம்பிக்கை வைக்கும்போது நீங்கள் பாக்கியவான்களாக திகழுவீர்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள். இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள். மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் அறிய நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள். மறுபடியுமாக சொல்கின்றேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.